வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள்னு இருந்தா கண்டிப்பா அதற்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். விரும்பிய காரியம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில அமைதி, அப்புறம் குழந்தை பேரு இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம எந்த கோவில்? அதாவது சிவகங்கை மாவட்டம்னு இருக்கு, அங்கே பட்டமங்கலம்னு ஒரு ஊருக்கு. அந்த பட்டமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில் தட்சிணாமூர்த்தி கோயில். அந்த தட்சிணாமூர்த்தி கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி என்னவென்றால் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். அந்த கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் 3 முறை பிரதர்ஷனத்துக்கு ஒரு பரிகாரமாகவும், 5 முறை பிரதர்ஷனத்துக்கு ஒரு பரிகாரமாகவும், 7 முறை, 9 முறை, 11 முறை, 16 முறை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 108 முறை, 1008 முறை என்ற பிரதர்ஷ கணக்குக்கு ஒரு பரிகாரமும் அந்த நம்பிக்கையில் செய்வதன் மூலியமாக காரிய விருத்தி, குழந்தை பேறுகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பணவரவு போன்ற எல்லா விஷயத்திற்கும் அந்த அதாவது பிரதர்ஷனம் வருவது வந்து அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு பரிகாரமான ஒரு கோயில் தான் பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில். இந்த கோயிலுக்கு வேந்தர் டிவி நேயர்களும் அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் சொல்வதன் மூலியமாக இந்த கேள்வி கேட்ட அத்தனை உடைய குழந்தை அமைப்புக்கும் விருப்பிய காரியங்கள்லாம் வெற்றி ஏற்படுவதற்கு உண்டான உன்னதமான திருத்தலம் இந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் பட்டமங்கலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ரொம்ப நன்றி சார். இன்னைய நிகழ்ச்சியோட முதல் காலர் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இத சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. மதுரம்மா சார், மதுரையில இருந்து பேசுறேங்க சார். சார், என் பொண்ணு பேர் பிரசன்ன கீர்த்திகா. சரி. பிறந்த டேட் வந்து 4/10/2000. சரி. ஜென்ம நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் சார். சரி. ராசி தனுசு ராசி, மீன லக்னம். சரி சார், இவ இப்போ 10th எழுதுறாங்க சார். அதான் எப்படி இருக்கும் என்னன்னு கேட்கலாம் தான் சார் கூப்பிட்டோம். அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. உங்கள் பாப்பாவுக்கு இப்போ சுக்கரதசை நடப்பதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சுக்கரதசை வந்து இந்த மீன லக்னத்துக்கு 3க்கும் 8ஆம் இடத்துக்கும் உண்டான திசை என்பதனால் தேவையில்லாத ஒரு மனபயமோ அவங்களாக குழப்பதோ அல்லது வந்து படிக்க வேண்டிய சமயத்தில் படிக்கலாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று தள்ளி கொண்டு போவதோ ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு முறை வந்து ஸ்ரீரங்கம் இந்த குழந்தையை கூட்டின்னு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்தில் விழுந்து அவர் பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்தவித தடைகளும் எந்தவித எண்ணங்களும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்க சொல்லுங்கள். வேண்டிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது பெரிய விசேஷமான பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் உள்ள அந்த வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயம் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த பிரசித்தி பெற்ற அந்த தென்குடி திட்டை கோயிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலில் பகவானுக்கு வந்து குருவுக்கு வந்து அர்ச்சனையை எல்லாம் மற்ற சாங்கியங்கள்லாம் செய்து அங்கே அபிஷேக விபூதி அந்த குருக்களிடம் பயபக்தியுடன் வாங்கி அந்த அபிஷேக விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி போட்டு கொண்டு வருவதும் அந்த பயபக்தியுடன் அந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலியமாக இந்த குழந்தைக்கு இந்த படிப்பில் வந்து எல்லா விதமான அனுகூலத்தையும் கிடைக்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து வேளச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு. பையனுக்காக பேசணும். ஓகே, உங்க பையனோட ராசி, லக்னம், நட்சத்திரம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம லக்னம். வயசுமா? வயசு 29. கல்யாண தடங்கள் வந்துட்டே இருக்கு சார். சரி. 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு. சரி. சிம்ம லக்னம் இல்லீங்களா? சிம்ம லக்னம். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? வேளச்சேரி செக் போஸ்ட். ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்க பையனை வந்துமா, அதாவது நீங்க வந்து அவரை வந்து எப்படியாவது ஒரு திருச்சிக்கு கண்டிப்பாக கூட்டின்னு போயிட்டு அந்த திருச்சியில் வெக்காளி அம்மன் என்ற கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும். அந்த வெக்காளி அம்மனுக்கு பயபக்தியோட நீல கலரில் வந்து ஒரு புடவையை சாத்திட்டு வெக்காளி அம்மனுக்கு முடிந்த அளவுக்கு அர்ச்சனையெல்லாம் பயபக்தியோடு பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருமணம் முடிந்த பிறகு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து அந்த வெக்காளி அம்மன் கோயில் சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னா பொங்கு சனீஸ்வரன் இருப்பார். அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு போய் பயபக்தியோடு நல்லெண்ணெய் கொடுத்து தீபம் ஏற்றிட்டு அங்கே அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு வாங்க. உங்கள் பையனுக்கு இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதுடன் 9 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து 9 வாரம் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கும் அம்பாளுக்கும் வில்வத்தையும் புஷ்பத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது எப்பேற்பட்ட தோஷமும் உங்கள் பையன் ஜாதகத்தில் இருந்தாலும் நிவர்த்தி செய்து விரைவில் திருமண அமைப்பு பிராப்தம் கைகூடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, நாங்கள் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். சத்யா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சத்யா பேசுறேங்க சார். சத்யாம்மா நமஸ்காரம். 16/10/1981. சரி, யாருதுமா இது?
எனக்கு தான் சார் சரிம்மா. வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சொல்லுங்கம்மா. மனைக்குள்ளார வேலை இல்லைங்க சார். இல்லம்மா சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசிங்க சார். ஆ, கிருத்திகை நட்சத்திரம், தனுசு லக்னம். உங்களுதாம்மா அது? ஆமாங்க சார். சரி எனக்கு 2 குழந்தைங்க சார். பையனுக்கும் தனுசு லக்னங்க சார். சரி. பொண்ணுக்கு வந்துங்க சார் உத்திராட நட்சத்திரம். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ராசிக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்க ராசிக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லைங்க சார். கல்யாணம் மன்னனத்துல இருந்து 12 வருஷமா சண்டை சச்சரு, ஒரு ஒற்றுமையே இல்லைங்க. எங்க இருக்கீங்கம்மா? ஈரோடுங்க சார். சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, உங்க சாரும் உங்க குடும்பத்தோட ஒரு தடவை வந்து கேரளால குருவாயூர் கூட்டின்னு போயிடுங்கம்மா. குருவாயூர் கூட்டின்னு போயிட்டு பயபக்தியோடு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே கொடிமரத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதோட கோயிலை வந்து மொத்தமாக 9 முறை வளம் வந்து 9 முறையும் அந்த கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு விமோசனமோ இந்த மன கஷ்டமோ இது எதுவுமே இல்லை, நிம்மதி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்ற எந்த இல்லையும் வந்து அங்கே நிவர்த்தி செய்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான பரிகாரமான ஒரு ஸ்தலம் உங்கள் ஜாதகத்துக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வாங்கின்னு வந்து தினமும் வைத்து வீட்டில் கேளுங்க. நாராயணின்னு ஒரு கேசட் இருக்கும், அதை டெய்லி கேளுங்க. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை உங்களை எடைக்கெடை துலாபாரம் கொடுங்க. வருஷம் குடும்பத்தாருடன் போயிட்டு வர இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தும் எப்படி கை கூடுகிறது என்பதை பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க வீட்டுக்காரர் பேர் தட்சிணாமூர்த்தி, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவருக்கு 64 வயசு ஆயிடுச்சுங்க சார். லக்னம் தெரியுமா? லக்னம் ரிஷப லக்னம் சார். சரி சொல்லுங்க. அடிக்கடி அவருக்கு கைகால் வலி வந்துட்டே இருக்குங்க சார். அவருக்கு என்ன வலி? உடம்புக்கு முடியாம போகுது. என்ன வலிமா? ப்ராப்ளம் வர கொஞ்சம் வேலைக்கு போறது. என்ன வலிமா? அவருக்கு கைகாலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துட்டே இருக்கு. ஓகேம்மா. வீட்லயும் கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கு. 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு, நிம்மதியே இல்லாம இருக்கு. அம்மா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அவரை வந்து கண்டிப்பாக சிரமம் பார்க்காம நீங்களும் சாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. கஞ்சனூர் போயிட்டு வழிபாடு பண்ணுவதை வந்து சுக்கிரன் பிரீத்தி செய்வதும், சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதும், சுக்கிரனுக்கு பசுனை தீபம் ஏற்றுவதும், சுக்கிர சன்னிதானத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வதும் சிறந்த பரிகாரமும் சிறந்த அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருது. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், வெள்ளிக்கிழமை அவர் சார்பாகவோ இல்லை நீங்களோ உங்கள் வீட்டில் இருந்து பசுனையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்துக்கு கொடுத்துட்டு வருவதும், வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற சக்கர பொங்கல் நெய்வேத்தியமோ பசு தயிர் சாத நெய்வேத்தியமோ போன்ற நெய்வேத்திய பொருள்களுக்கு பணம் கட்டிட்டு அது பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இதை மட்டும் செஞ்சாவே போதுமா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், தேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். என் தம்பிக்காக கேட்கணும். அவன் பேர் பார்த்திபன், மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனு ராசி, சிம்ம லக்னம். வயசுமா? வயசு வந்து 21/7/1994. 1994. 94. ஓகே. இப்போ 21 வயசு ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. அவன் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் 1 இயரா, கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? லக்னம் சிம்ம லக்னம் சொன்னேன், தனுசு ராசி. சரி மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்று சொன்னீர்கள், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதாவதுமா நீங்கள் வந்துமா உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், விஷ்ணு சகசரநாமம் என்ற பாடலை வந்து தினமும் பயபக்தியோடு கேட்பது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை மட்டும் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் சுருட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற பள்ளி கொண்ட சிவன் இருக்கார். அந்த பள்ளி கொண்ட சிவனை வந்து மாதத்துக்கு ஒரு முறை போய் தரிசனம் செய்வது பெரிய அளவுக்கு விசேஷம். முடிஞ்சால் பிரதோஷம் என்று அந்த சிவனை வழிபாடு செய்வதும், முடிந்தால் நல்லெண்ணெயும் வில்வத்தையும் கொடுத்து அர்ச்சனை செய்வதும் பெரிய அளவுக்கு அவருக்கு இருக்கிற தோஷத்தை, இந்த 7.5 சனியில் இருக்கிற பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். இதை மட்டும் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். அந்த விடாமல் பள்ளி கொண்ட சிவனை தொடர்ச்சியாக பிடித்து கொண்டு சொல்லுங்கள். விரைவிலே வந்து அந்த உத்தியோக பிராப்தம் கை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஷாம் சுந்தர், சென்னை மயிலாப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம்.
சரி சார். சார் நமஸ்காரம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. சரி. அவங்களுக்கு வேலை லக்னம் தெரியாதம்மா? லக்னம் சிம்ம லக்னம் சார். சரி. வயசுமா? வயசு 91ல பிறந்திருக்காரு. சரி. என்ன வேணும் இப்போ? இப்ப வந்து அவருக்கு திருப்பதி, நாங்க பிராமின்ஸ், திருப்பதியில சொல்லுங்க. புரோகிதரா இருக்காரு அவரு. சரி. எல்லா இதுலயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி. அதனால அவங்க திருப்பதியில ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வேண்டியது இருக்கு. சரி. அது இப்ப எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆளு, அதனால கொஞ்சம் பெண்டிங்ல இருக்காது. சரி சரி. அப்புறம் அவருக்கு திருமணத்துக்கும் பாக்குறோம் சார். சரி. நீங்க ஒண்ணு சொல்லுங்கம்மா. அவரை வந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்க. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலை விடாமல் தொடர்ச்சியாக அவருக்கு உத்தியோகம் கிடைத்த பிறகும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் அதை ரெகுலராக போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். இது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு அவருடைய கோல்டு மெடல் ஆனாலும் அவர் ஜாதகத்தில் இந்த பிரீத்திக்கு இந்த கிரகத்துக்கு உண்டான தோஷத்தை பரிபூர்ண நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். அடுத்ததாக வந்து அவரை வந்து ரெகுலராக வந்து எப்பொழுதும் வந்து சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். இல்லைனா அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி பெற்றோர்களான நீங்கள் செய்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த திருமண தடையை நீங்குவதற்கு சென்னை கபாலீஸ்வரர் மயிலாப்பூர்லேயே இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு சனிக்கிழமையில் மிகப்பெரிய மிக விமர்சையான ஒரு அபிஷேகம் செய்து அன்னதானத்தை செய்யுங்க. உங்களுக்கு அவருக்கு இருக்கிற அந்த திருமண தடை தோஷமும் நீங்கும். திருவனந்தபுரம் சென்று விட்டு வருவதற்கு அந்த உத்தியோகத்தில் இருக்கிற தடையும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்கிருந்து கால் பண்றீங்க? சென்னை வேளச்சேரியில இருந்து. பையனுக்காக கேட்கணும். ஓகே, உங்க பையனோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம், லக்னம் தெரியல. வேலைக்காக வயசுமா? வயசு 93ல பிறந்தான், 22 வயசு. சரி, சொல்லுங்க. வேலை ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கான், ஒரு வருஷம் ஆச்சு. வேலை இல்லாம, வேலை எப்ப கிடைக்கும், என்ன எல்லாம் மேல் கொண்டு படிக்கலாமா என்னன்னு. சரிங்கம்மா. இப்போதைக்கு வந்துமா உத்தியோகத்தில் வந்து ஒன்றும் பயப்பட வேணாம். உத்தியோகத்துக்குன்னு சின்ன பரிகாரத்தை மட்டும் அவரை கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். அது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சென்னையில் தானே இருக்கீங்க? வேளச்சேரி. சென்னையில் வேளச்சேரியில் இருக்கீங்கன்னா அங்கே நங்கநல்லூர் பக்கம் தானே உங்களுக்கு? நங்கநல்லூரில் வந்து குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்கும். அந்த குருவாயூரப்பன் சன்னிதானத்தை புதன்கிழமை அந்த பையனை ரெகுலராக போக சொல்லுங்கள். குருவாயூரப்பனை பயபக்தியோட வழிபாடு செய்ய சொல்லுங்கள். 4 மாதத்துக்கு ஒரு முறை குருவாயூரப்பனுக்கு பால் பாயச நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகிக்க சொல்லுங்கள். உத்தியோக பிராப்தம் கைகூடினால் பிறகு கண்டிப்பாக கேரளாவில் உள்ள குருவாயூர் சன்னிதானத்திற்கு வந்து துலாபாரம் கொடுப்பதாக வேண்டுதல் செய்ய சொல்லுங்கள். இதை மட்டும் ரெகுலராக பண்ணிவிட்டு புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது உத்தியோகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். அதை செய்ய சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றோங்க. ஓகே, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். பையனோடது வந்து உத்திராட நட்சத்திரங்க. சரி. மகர ராசி துலா லக்னங்க. சரி. பையனுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கிறேங்க. சரி. நிறைய பிக்ஸ் ஆகுதுங்க. மண்டபம் பாக்குற வரைக்கும் எல்லாம் வந்து பிக்ஸ் ஆயிட்டே தடங்கள் ஆயிட்டே இருக்குதுங்க. வயசு என்னங்க? வயசு 27ங்க. 27. துலா லக்னம். ஆமாங்க. மகர ராசி அவரு? ஆமாங்க. திருவோணமா? உத்திராட நட்சத்திரம். உத்திராடம். ஓகே ஓகே. அவருக்கு வந்து எல்லாமே வருது, கை கூடுது, இதுவாகுது இல்லைங்களா? ஆமாங்க. டிலே ஆயிருதுங்க. சரி. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். உங்கள் பையனோட சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக அங்கே வந்து எப்படி ஆன்லைன்லேயே எதையாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பழனி முருகருக்கு வந்து விபூதி அபிஷேகத்திற்கு பணம் கட்டிட்டு அந்த விபூதி அபிஷேகத்தை கண்கூடாக தரிசனம் செய்து அந்த அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் வைத்து கொள்ளுவாருங்க. கண்டிப்பாக ஒரு வருடமும் பழனி முருகர் ஆண்டவருக்கு 7 வருடம் தொடர்ச்சியாக விபூதி அபிஷேகம் செய்வதாக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். அதே போல் சென்னையில் கந்தசாமி கோயில்னு இருக்கும். அந்த கந்தசாமி கோயிலுக்கும் ரெகுலராக வந்து சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அப்படி முடியாதுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அவர் ஜாதகத்தில் இருக்கிற தடைகள் எப்பேற்பட்ட அமைப்பும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை 9 பேருக்கு உணவு தானம் கொடுப்பது இந்த மாதிரி தடைகள் திருமண அமைப்பு கைகூடி எல்லாம் முடிஞ்சிட்டு மண்டபம் பார்த்துட்டு வராத அளவுக்கு இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க?
மதுரையில இருந்து சுபா பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வீட்டுக்காரர் கேட்கங்க சார். சரிங்கம்மா, கேளுங்க. அவர் பேரு முருகன் சார். சரி. விசாக நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். சரி. அவர் வந்து கண்டக்டர் பிஆர்சியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னங்கம்மா? ஆனா பிஆர்சியில கண்டக்டர் வேலை செய்யறாரு சார். சரி. 3 வருஷம் ஆகி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த கன்ஃபார்ம் ஆகுனா அப்படியே தட்டிக்கிட்டே போகுது. என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? அவரு மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம். சரி சரி சரி. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அமாவாசை பௌர்ணமி ஆயிட்டா ஒரு மாட்டம் வந்து விழுந்துடுறாரு சார். என்ன வந்து விழுந்துடுறாரு? ஒரு என்ன டக்குன்னு ஒரு 5 செகண்ட் மயக்கமாயி அப்படியே விழுந்துடுறாரு. சரி. அது வந்து இந்த அமாவாசை டைம் இல்லைன்னா பௌர்ணமி டைம் ஏதாச்சும் ஒரு டயத்துல இது வந்துடுது சார். சரி. நீங்க வந்து எங்க இருக்கீங்கம்மா? நான் மதுரையில இருக்கேன் சார். மதுரையில் இருக்கீங்கன்னா சொக்கநாதர் விபூதியை எப்பொழுதுமே ஒரு பாக்கெட்டில் போட்டு ரெகுலராக வச்சுக்க சொல்லுங்கள். மதுரை மீனாட்சியுடைய சொக்கநாதர் இருக்கார் இல்லையா, அந்த விபூதியை வந்து ரெகுலராக வச்சுக்க சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தர படத்தை வச்சுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒத்தக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நரசிம்மர் சன்னிதானம் இருக்கும். அந்த நரசிம்மர் சன்னிதானத்தை வந்து ரெகுலராக போயிட்டு வர வர இந்த நோய் உபத்திரத்துக்கு உண்டான நல்ல தீர்வும் நல்ல மருந்து அமைப்பு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்துக்கு போயிட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது. தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த குச்சனூர் சனி பகவான் சன்னிதானத்தினுடைய விபூதி வந்து பெரிய அளவுக்கு அந்த உத்தியோகத்தில் இருக்கிற அந்த கன்ஃபர்மேஷன் கிடைப்பதற்குண்டான அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். ரெகுலராக புதன்கிழமை இவர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும் நரசிம்மர் வழிபாடும் நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்திற்கும் பரிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த ஒரு சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து பெறறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதாவது தில்லை ஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது தஞ்சை டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து நெய்யாடியப்பர் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற பிரசித்தி பார்த்திங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே வந்து நெய்யாலே வந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்து பிறகு வந்து சுடு தண்ணியால் கொண்டு அந்த பகவானுக்கு வந்து அந்த அபிஷேகத்திற்கு பிறகு செய்வார்கள். இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற விசேஷமான தலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து திருநாவுக்கரசர் வந்து இங்கே இருக்கிற இந்த பாலாம்பிகையை பார்த்திங்கன்னா அவர் பாடினதெல்லாம் சிவனுக்கு பாடினாலும் இந்த பாலாம்பிகை எப்பொழுது இளமையாக காட்சியளிக்கக்கூடிய இந்த அம்மனுக்காகவும் பதிகம் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட பிரசித்தி தலம் வந்து இந்த நாட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்தில் இந்த அடுத்த ஒரு சொத்துக்கு எப்படியாவது கிடைக்குமா, அவர்களுக்கு ஏதாவது ஆகுதுமா, அது நமக்கு கிடைக்குமா என்ற தீய எண்ணமெல்லாம் ஏற்படும். அது வந்து இப்போ நல்லா இருக்கும், அது கிடைச்சிட்ட பிறகு அதனுடைய விசேஷங்கள் எப்படி தலைமுறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுபோல் ஏற்கனவே இந்த அடுத்த ஒரு சொத்துக்கு கோயில் சொத்தை அபகரித்தவர்கள், கோயில் சொத்தால் அவர்கள் தலைமுறையில் முந்தாதையர்கள் செய்ததற்கு இன்றைக்கும் சாபம் வாங்குவவர்கள்லாம் இந்த நெய்யாடு ஆடியார் திருக்கோயிலுக்கு போகிறது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும். அந்த மாதிரி எண்ணம் ஏற்கனவே பாதித்தவர்கள் இதுபோல் எண்ணங்கள் திருப்பி வராமல் இருப்பதற்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறது விசேஷமான அமைப்பு. ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தனலட்சுமி, திருப்பத்தூர்ல இருந்து கால் பண்றோங்க. சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்கும் என் கணவருக்கும் கேட்கணும். என்னுடைய பேர் வந்து தனலட்சுமி. சரிங்கம்மா. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்னம். வயசுமா? வயசு வந்து 30ங்க சார். 1985, 15/5/85. சரி, சொல்லுங்க சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப வசதியும் கிடையாது, மீடியமா தான் இருக்கேன். எது ஒண்ணு செஞ்சாலும் டெவலப்மெண்ட் ஆக முடியல. சரி. பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன், அதுவும் கடை வைக்க முடியல, ட்ரை பண்ணாலும் முடியல. சாரீஸ் வீட்லயே செஞ்சுட்டு இருக்கேன், அதுவும் என்னால பெருசா ரீச் பண்ண முடியல. சரி. நான் எப்பவுமே எது எடுத்தாலும் பாதியிலே நின்றதுங்க சார். எந்த முயற்சியுமே ஃபுல்லா என்னால இது பண்ண முடியல. சரி. அதுக்காக தான் கேட்கணும். நீங்க மிதுன லக்னமாமா? ஆமாங்க சார், மிதுன லக்னம். சரி, நீங்க வந்துமா 2 விஷயம். எங்க இருக்கீங்கம்மா?
திருப்பத்தூருங்க சார், வேலூர் மாவட்டம். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து வேலைக்கிழமையில், அதாவது மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமையானாலும் ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய நாராயணி அம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த நாராயணி அம்மன் கோயிலில் வந்து வழிபாடு செய்வதும், வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கிற தங்கலக்ஷ்மிக்கு விக்கிரகத்துக்கு சொர்ணலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த சொர்ணலக்ஷ்மி அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்வதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுவதும், ஸ்ரீபுரத்துக்கு முடிந்தால் வெள்ளூர்னால வேலைக்கிழமை ரெகுலராகவே வந்தாவே உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. அதோடு வந்து ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. அந்த மகான்கள் வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கையை பிரசித்தி பெற்ற அமைப்பும், உங்களுக்கு இது மாதிரி தடைகள் வந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் குருவின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் தான் இது மாதிரி இருக்கும். மகான்களோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அல்லது யாரையாவது ஒருத்தரை பயபக்தியுடன் மானசீக குருவாக வைத்து கொண்டு வருவது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வேலைக்கிழமையில் உணவு தானம் கொடுப்பது எல்லாமே எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அதில் தடங்கள் இல்லாமல் மீண்டும் தொடர்ச்சியாக இருப்பதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை மயிலாப்பூர்ல இருந்து பேசுறோங்க. நாங்க, எங்க பேர் சரஸ்வதி. சொல்லுங்க. எனக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா, உங்க பையனோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். புனர்பூஷ நட்சத்திரம். சரிங்கம்மா. ஹலோ, புனர்பூஷ நட்சத்திரம், கடக ராசி, கடக லக்னம் சார். சரி, என்ன வேணுமா? வயசு என்னம்மா? வணக்கம் சார். வணக்கம். வயசு என்ன? அது அவனுக்கு வேலையும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது சார். அவன் 1989 பிறந்திருக்கான். 7/6. சரி. அவனுக்கு வேலையும் ஒன்றும் செட் ஆக மாதிரி இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, அதான் என்ன ஃபர்ஸ்ட் வேலை நல்லா செட் ஆனாதான் நம்ம வரன் நல்லபடியா வரும். அதுதான் வேலை. நீங்க என்ன பண்ணுங்க, அவரை ரெகுலரா தொடர்ச்சியாக 9 வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் சிரமம் பார்க்காம மாங்காடு காமாட்சி அம்மனை ரெகுலரா போய் தொடர்ச்சியாக அம்பாளை வந்து 5 முறை சுற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிட்டு வர சொல்லுங்க. 9 வாரத்துக்குள் 1 வாரம் மட்டும் அம்பாளுக்கு அரக்கு கலர் புடவையை சாத்திட்டு முடிந்தால் அபிஷேகம் செய்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக 9 வாரம் போகிறதோடு இல்லாமல் மாதத்துக்கு 1 வாரம் ரெகுலராக போக சொல்லுங்கள். வருஷத்துக்கு 1 வாரம் மட்டும் மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு நான் சொன்ன மாதிரி அரக்கு கலர் புடவையும் அபிஷேகம் செய்வது அவருக்கு இருக்கிற இந்த உத்தியோக தடையை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை யாருக்காவது ஒரு ஏழை பெண்ணுக்கு உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஒத்தக்கடையில இருந்து பழன பேசுறோம் மேடம். ஓகே, சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். மாமா உட்காந்து கேக்குறேன் மேடம். பேர் வந்து கார்த்திகேயன். சரிங்கம்மா. மிருக ராசி சார். சரி. லக்கணம் மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி. நட்சத்திரம். லக்னம் என்னம்மா? லக்னம் தெரியுமா? இல்ல சார். லக்னம் தெரியுமா? ரிஷபம் சார். சரி, என்ன வேணும்? வீடு ஏதாவது பாத்துட்டு இருக்கோம், அமையவே மாட்டுது சார். வயசு என்ன அவருக்கு? வயசு 36 சார். சரி, ஒன்று பண்ண சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக போய் ஆஞ்சநேயருக்கு வந்து பசுனையால் அவர் கையால் தீபம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீடு பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷத்தும் ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே எதிரில் இருக்கிற நரசிம்மருக்கும் வழிபாடு செய்வதும் எல்லாமே கண்டிப்பாக கிடைத்து வீடு அமைச்சிட்டா நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மனமும் வந்து அபிஷேகம் செய்வதாக வேண்டிக்க சொல்லுங்கள். அவர் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்பட்டு இந்த வீடு அமைப்பு கைகூடுவதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை தண்டையார்பேட்டையில இருந்து வள்ளி பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க பொண்ணு சுப்புலட்சுமி, எங்க பொண்ணு பேரு. சரி, மார்ச் மாசம். சொல்லுங்க. ஹலோ. ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த காலர் பார்த்துக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் சுரேஷ் from பெரம்பூர் பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக கேக்குறீங்களோ சார் இருக்கிறாரு, அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். நமஸ்காரம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
எங்க அக்காவுக்கோசம் திருமண தடைக்கோசம் கேட்கிறேன். 3 வருஷமா திருமண தடையாவே இருக்கு. எல்லாம் கிட்ட வந்து எல்லாம் விட்டு போகுது. சரி. அவங்க நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம், ம் துலாம் ராசி, ம் ரிஷப லக்னம், ம் 10/7/92. 10/7/92. எங்கே இருக்கீங்க நீங்கள்? பெரம்பூர்ல இருக்கோம் சார். பெரம்பூரில் இருக்கீங்க. சரி சனி தசை குரு புக்தி சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டருக்கு ரெகுலராக ஒரு 9 வாரம் மட்டும் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு ரெகுலராக கூட்டின்னு போகிற பழக்கத்துக்கு வந்துடுங்க. ரெகுலராக தொடர்ச்சியாக போயிட்டு 9 வாரத்துக்குள் 1 வாரம் மட்டும் ஏதாவது முருகருக்கு அபிஷேகம் செய்வதற்கு பணம் கட்டிடுங்க. அந்த 9 வாரமும் போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி பயபக்தியோடு வேண்டுதல் பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். இந்த 9 வாரத்தில் 1 வாரம் மட்டும் அதே ஏரியாவில் இருக்கிற, அதாவது நம்மளுடைய காளிகாம்பாள்னு என்ற பிரசித்தி பெற்ற அம்மன் இருக்கும், அந்த காளிகாம்பாள் அம்பாளுக்கு அரக்கு கலர் புடவையை கொடுத்து வேண்டுதல் பண்ணிவிட்டு 34 எலுமிச்சை பழத்தை உதிரி பழத்தை பயபக்தியுடன் கொடுத்துட்டு பழங்கள் திருப்பி வாங்கி வரக்கூடாது. அது மாதிரி பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த அம்பாள் படத்தை வைத்து தினமும் வீட்டில் வந்து காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் பயபக்தியோடு கல்யாணம் வரைக்கும் சொல்லிட்டு வர சொல்லுங்கள். அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து உஷாராணி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம், எனக்காக தான் கேட்கிறேன். நான் என் பேர் உஷாராணி. 24/10/72 பிறந்திருக்கேன். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார். சரிங்கம்மா, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, ரிஷப லக்னம். 30 எவ்வளோ வயசாகுதுமா அப்போ? 72 பிறந்தேன். சரிங்க. இப்போ என்ன வேணுமா? சார் வீட்ல கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு. அதுவும் இல்லாம எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? ராயப்பேட்டையில இருக்கோம் சார். சரி, ராயப்பேட்டையில் இருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் குலதெய்வம் வந்து உனக்கு தெரியலன்னா பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்குங்க. அப்படி இல்லை அம்மன் மாதிரி ஏற்கனவே வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னா மேல்மலையனூர் அங்காள அம்மனை வழிபாடு செய்யுங்க. அது பெரிய அளவுக்கு விசேஷமாக இருக்கக்கூடும். இல்லை முருகரை வழிபாடு செய்வர்கள் பழனி முருகரை வைத்துக்கொள்வது அது வந்து அதனுடைய அதாவது ஒவ்வொருத்தருடைய பரம்பரைக்கு எப்படின்னு பெரியவங்களை கேட்டிங்கன்னாவே அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தால் இது மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பரிபூர்ணமாக தீர்வதற்கு ராயப்பேட்டையிலே இருக்கிறனால நீங்கள் ரெகுலராக வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் பெருமாள் அதாவது பார்சாதி பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி அழகிய சிங்கர் என்ற நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மருக்கு 6 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. அது முடிந்தால் அந்த ரெகுலராக வருஷம் வந்து தொடர்ச்சியாக அந்த நரசிம்மருக்கு ஏதேனும் ஒரு முடிந்தால் அபிஷேக திருமஞ்சனமோ அல்லது வேறு ஏதாவது பானகமோ அதை பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷம். ரெகுலராக வெள்ளிக்கிழமையை தோறும் நரசிம்மர் வழிபாடும் பார்சாதி பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனையை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். ஹலோ சார். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எங்க ஹஸ்பண்ட்காக கேட்கணும். பேர் வந்து கன்னியப்பன். சரி. ராசி வந்து மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். சரி. அவருக்கு ஒரு தொழில் சரியா அமையவும் மாட்டேங்குது. நம்மளா ஒரு தனியா ஒரு பிசினஸ் பண்ணணும்ட்டு முயற்சி பண்ணாலும் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. லக்னம் தெரியுமாம்மா? என்ன சார்? லக்னம் லக்னம் தெரியல சார். நட்சத்திரம் மட்டும் தெரியும் எனக்கு. சரி. அவருக்கு ஒரு தொழில் சரியா அமையவும் மாட்டேங்குது. வயசு என்னம்மா அவருடைய வயசு? வயசு வந்து 76ல பிறந்திருக்காங்க. சரி. 25 ஜனவரி 76 சார். சரி, 39 வயசு இல்லைங்களா? ஆமா சார். சரி. அவருக்கு வந்து இந்த தொழில் அமைப்பு சரியில்லாமல் இருக்கு. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க தண்டார்பேட்டையில இருக்கோம் சார். தண்டார்பேட்டையிலேருந்து சிரமம் பார்க்காம அந்த பாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பாடி சொல்லக்கூடிய அந்த டிவிஎஸ் நிறுவனத்துக்கு எதிரில் இருக்கிற திருவிழிதாயம் திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு வேளைக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் சாரை வந்துட்டு அங்கே இருக்கிற குரு பகவானுக்கும் திருவிழிதாயம் பகவானுடைய தரிசனம் செய்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. 9 வாரத்தில் ஒரு முறையும் வந்து ரெகுலராக பசுனை கொடுத்து பயபக்தியோடு தீபம் ஏற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணாவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். எல்லாம் ரெகுலராக நல்லா ஆகிட்டு அந்த தொழிலில் வந்து நிரந்தர அமைப்பு நிரந்தர வருமானம் கிடைத்தால்
வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூருக்கு வருவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த திருவிழிதாயத்தை விடாமல் வேளக்கிழமை வீட்டிலும் வந்து அசைவத்தை சமைக்காமல் அதாவது அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கொள்வதும் மதியம் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கவிதா பேசுறேன் மேடம். டி நகர்ல இருந்து சார் கிட்ட பேசணும். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே, வணக்கம் சார். சொல்லுங்க கவிதாம்மா. சார், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் சார். எஸ் நாகராஜன், 20/9/93 பிறந்தா சார். சரி. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். எப்ப வேலை கிடைக்கும்? 8 மாசமா வேலை தேடிட்டு இருக்கான் சார் அவன். சரி, அவருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். சனிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் கொடுத்து ரெகுலராக போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். விடவே வேணான்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து சித்தூர் பக்கத்தில் காணிப்பாக்கம் என்ற பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலம் இருக்கும். அந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தரிசனம் முடிச்சுட்டு சொல்லுங்கள். அந்த கோயிலில் உத்தியோகம் கிடைத்த பிறகு அந்த பகவானுக்கு வந்து கணபதி ஹோமம் என்று ரொம்ப சாதாரண அமௌண்ட்டுக்கு தான் அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் போயிட்டு அந்த கணபதி ஹோமத்தை செய்வதாக வேண்டுதல் பண்ணிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த உத்தியோக பிராப்தம் கை கூடுவதற்குண்டான எளிய பரிகாரம். ஆனால் சனிக்கிழமை தோறும் மதியம் உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரம். சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்வது விசேஷமான பலன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓகே. உங்களுக்கு பையனுக்கு பொண்ணுக்கு 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகணும். சரி, யாருக்காவது முதல்ல ஒருத்தர் கேளுங்க, பெரியவங்களா பார்த்து கேளுங்க. சரிங்க சார். பெரிய பையன் வந்து கடகராசி, பூச நட்சத்திரம் சார், ரிஷப லக்னம். சரி, வயசு 31 முடிஞ்சதுங்க சார். சரி, என்ன ரிஷப லக்னம் அவரு? சரிங்களா சார், பையன் ரிஷப லக்னம். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நான் சென்னையில் இருக்கிறேன் சார். சென்னை நீலாங்கரை. சென்னை நீலாங்கரையில் இருக்கீங்க. சரி, அதாவது மயிலாப்பூர்ல முண்டக கன்னியம்மன் ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். அந்த மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோயிலுக்கு முடிந்தா உங்க பையனுக்காக நீங்களாவது இல்லை உங்க பையனாவது ரெகுலராக 5 வாரம் தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும், அங்கே பின்னாடி நாகர்லாம் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து அர்ச்சனை அபிஷேகத்தில் பங்கு பெறுவது பெரிய அளவுக்கு விசேஷமான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் உங்கள் பையன் பேருக்கு போயிட்டு அங்கே அரக்கு கலர் புடவை அம்பாளுக்கு சாத்திட்டு கோயிலில் வந்து முறைப்படி அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு 9 வாரம் அந்த ஊர் கோயிலில் செவ்வாய்க்கிழமைக்கு ரெகுலராக ராகு கால பூஜைக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு அதனுடைய ரெசிப்ட் வந்து அதனுடைய பிரசாதம் வீட்டுக்கு வர மாதிரி செய்துவது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். திருமணம் முடிந்த பிறகு பட்டீஸ்வர அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனை பண்ணுவதாக வேண்டுதல் செய்தாலே உங்கள் பையன் ஜாதகத்தில் இருக்கிற இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், தொடர்ந்து பேசலாமா? ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். ஞாபக மறதி நீங்கி நமக்கு ஞாபக சக்தி கிடைக்கணும்னா எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவதுமா படவேடுன்னு இருக்கும். இந்த படவேடு என்ற கிராமத்தில் வந்து, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து யோகராமர்னு இருக்கார். இந்த யோகராமரை வழிபாடு செய்வது, ஞாபக மருதி வந்து வயது ஏறுறவங்களுக்கு வரும், அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் சின்ன வயசுலேயே பசங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறச்சு எல்லாமே மறந்துடுறது. இளம் வயதில் வந்து அந்த ஞாபகத்துக்கு மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த ஞாபக சக்தி இல்லாத அதுபோல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த படவேடு கிராமத்தில் உள்ள, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள யோகராமர் திருக்கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் வந்து விசேஷம் பாசிப்பயிறு இதெல்லாம் கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்வது போன்ற நைவேத்தியம்லாம் செய்துட்டு அந்த யோகராமரை மனமுடன் வழிபாடு செய்வதும், அந்த யோகராமர் கோயில் சன்னிதானத்துக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு வருவதும், எப்பேற்பட்ட இந்த இளம் வயதிலே இந்த ஞாபக மருதி, அதாவது எது வந்தாலும் அதை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் படவேடு கிராமத்தில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள யோகராமர். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கோயம்புத்தூர்லேருந்து, நான் நித்யா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம்.
சரி. ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் பேரு நித்யாங்க. ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், லக்கணம் தெரியலைங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்க. சரி, வயசு என்னம்மா? எனக்கு 30 வயசு ஆச்சுங்க. சரி, எங்கே இருக்கீங்க நீங்கம்மா? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் புலியூர். கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. சரி, நீங்கள் கோயம்புத்தூர்லேயே இருக்கீங்கன்னாம்மா அப்போமே வந்து அந்த இடத்துலையே வந்து மாசாணி அம்மன் இருக்கும். அந்த மாசாணி அம்மனுக்கு தொடர்ச்சியாக மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து போங்க. சனிக்கிழமையாக பார்த்துட்டு போயிட்டு வெறுமனை கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலை மட்டும் 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல உத்தியோக பிராப்தம் கிடைத்த பிறகு அந்த அம்பாளுக்கு வந்து மனங்குளிர அபிஷேகம் பண்ணுவதாக வேண்டுதல் செய்துக்குங்க. பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். அந்த அபிஷேகம் பண்ணுறதோடு கோயிலே பிரசாதம் வைப்பாங்க, சக்கரை பொங்கல். அதுபோல் சர்க்கரை பொங்கலே 59 என்ற எண்ணிக்கையில், 5 என்ற எண்ணிக்கையில், 14, 23, 41 அப்படி என்ற எண்ணிக்கையில் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறதா வேண்டுதல் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னாவே அந்த மாசாணி அம்மன் அருளால் அனுகூலத்தில் பெரிய அளவுக்கு யோகத்தையும் பலத்தையும் கண்கூடாக பார்க்கலாம். வேறு எந்த வேண்டுதலும் அங்கே பண்ண வேணாம். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யாருங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஞானசேகரன், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்னம். வயசுமா? வயசு 57 ஆகுதுங்க சார். சரி, என்ன வேணுமா? கடன் முதல்ல பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அப்புறம் வீடு வாங்கி அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. துலா லக்னம் தானம்மா அவரு? ஆமா சார். சரி, வீடு விற்கலான்னா அதுவும் விற்கல, இப்ப கடன் ரொம்ப இருக்குதுங்க சார், அதுக்காக தான் கேட்குறேன். சரிங்கம்மா. அவரை சிரமம் பார்க்காம ஒரு விஷயத்துக்கு போக சொல்லுங்கம்மா. திருச்செந்தூர் போயிட்டு கண்டிப்பாக கடல் நீராடிட்டு அப்புறமா வந்து எல்லாத்துலேயும் வந்து நாளிக்கிணறுலாம் நீராடிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு பசுனை கொடுப்பதோட கண்டிப்பாக விபூதி அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு பண்ணிவிட்டு அந்த கோயிலில் உட்காந்து அவருடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். கோயிலில் போயிட்டு இந்த அழுகிற வேலையை மட்டும் விட்டுட்டு உரிமையுடன் பிரார்த்தனை பண்ணுவது தான் தெய்வத்திற்கும் உங்களுக்கும் உண்டான அமைப்பு. அத்துடன் பச்சரிசி துலாபாரம் கொடுத்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை ரெகுலராக பச்சரிசி கொடுக்குறேன் என்று வேண்டிக்கில்லாமல் கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவதாக வேண்டுதல் செய்யுங்க. அந்த முருகர் படமான பெருமான் படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வேலைக்கிழமையில் கண்டிப்பாக யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடு, எந்த மகானாக இருக்கட்டும் அந்த ஒரு மகான் வழிபாடு வைத்து கொள்வது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மீனாட்சி, அடையாறுல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு. யாருக்காக நீங்க கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம், கடக லக்னம். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம், கடக லக்னம். யாருக்குமா? சிஸ்டருக்கு பார்த்துட்டு இருக்கோம் சார். சரி, வயசுமா? வயசு 29 ஆகுது. சரி, என்ன வேணுமா? 4 to 5 years பார்த்துட்டு இருக்கோம். பள்ளி கொண்டுட்டே இருக்கு. சரி, எதுவும் செட் ஆகல, அதுக்காக கேட்குறீங்க. எங்க இருக்கீங்கம்மா? அடையாறுல இருக்கோம் சார். அடையாறுல தானே இருக்கீங்க. ஒரே ஒரு வாட்டி உங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள், ரெகுலராக வந்து ஒன்று சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் அல்லது சனிக்கிழமை இரவு 8லேருந்து 9க்குள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வலம் வந்து அங்கே இருக்கிற சனி பகவானை 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம், அதாவது சனி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் வணங்கிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தை பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த சன்னிதானத்தில் முருகருக்கு தனி கொடிமரம் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். மேலும் வந்து அந்த கோயில் சன்னிதானத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்து கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய கோளர் திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தர் அருளிய வேயூர் தோழியில் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகத்தை பயபக்தியுடன் சொல்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காமல் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்தில் ஒரு அபிஷேகம் செய்வது உங்கள் சிஸ்டர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடையை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். சனிக்கிழமையில் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதோ அல்லது மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவர்களுடைய இடத்திற்கு சென்று உணவு தானம் கொடுப்பதோ சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் சென்னை முகப்பேர் வனிதா பேசுறேன். நானு சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க வனிதாம்மா. நமஸ்காரம்.
நான் வந்து முகப்பேர்ல இருந்து பேசுறேன். என் பையனுக்காக கேட்கணும். சந்தோஷமா கேளுங்க. அவன் பேரு ஸ்ரீநாத், சதய நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்னம். சரி, சிம்ம லக்னம். வயசுமா? வயசு 16 வயசு ஆகுது. 7/2/2000 பிறந்தாரு. சரி. அவருக்கு இப்ப நடக்கிறது குரு தசையில சந்திர புக்தி நடக்குது அவருக்கு. இல்லம்மா, அவருடைய ராசி என்ன? சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம், கும்ப ராசி, சிம்ம லக்னம். ஓகே ஓகே, அப்ப கரெக்ட். சொல்லுங்க. அவருக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து வயிற்று வலி டாக்டர் கிட்ட போனதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் 2 நாள் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி வயிற்று வலி வந்தா என்ன ஆபரேஷன் பண்ற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்பு ஏதாவது இருக்கா அவனுக்குன்னு கேட்கலான்ட்டு. அது சிம்ம லக்னம் என்பதோடமா அவருடைய அமைப்புல வந்து இப்போதைக்கு வந்து அந்த சனியுடைய அமைப்பு வீரியங்கள் சரியில்லாமல் இருப்பதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து சனிக்கிழமையில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பதுடன் அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். முடிந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதோடு வீட்டில் வந்து அனுமன் சாலிசா என்ற மந்திரத்தை தினமும் உச்சாடனை செய்வதோ அல்லது கேட்பது மூலியமாக அதனுடைய வீரியத்தை மருந்து மாத்திரைகள் மூலியமாக சரி செய்கின்ற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தூரக்கூடிய உச்சாடன மந்திரம் தான் இந்த அனுமன் சாலிசா. இதை மட்டும் சொல்லுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், என்னோட பேர் பேரரசி, தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் அதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா, பேரரசி அம்மா, சொல்லுங்க. ஆமா சார், மிதுன ராசி, மிதுன லக்னம், திருவாதுரை. வயசு? வயசு 30 சார். 25/4/85 பிறந்திருக்காங்க. சரி, யாரு? அக்கா சார். அக்கா கேட்கணும். என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? திருமணம் எப்ப சார் நடக்கும் அது மாதிரி கேட்கணும். இந்த அரசியல்ல இருக்காங்க அவங்க கொஞ்சம், அதான் அவங்க எலெக்ஷன்ல எதுவும் நிக்கலாமா அப்படின்னு ஏதாவது கேட்கலான்னு சார். அதாவதுமா, இப்போதைக்கு வந்து அவங்களுடைய அமைப்பில் வந்து நடக்கிற இந்த திசை வந்து நல்ல திசை அமைப்பு. அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. மேலும் வந்து அவங்களுக்கு உண்டான அமைப்பில் வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து நீங்கள் தஞ்சாவூர்லேயே இருக்கிறனால அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். முடிந்தால் வேலைக்கிழமை தென்குடி திட்டை ராஜகுருவை தரிசனம் செய்வதும், வசிஷ்டர் ஆலயத்தில் பசுனை கொடுப்பதும், வேலைக்கிழமையில் அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொள்வதும், வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரத்தையும் சிறந்த அமைப்பையும் சிறந்த யோகத்தையும் தரும். மேலும் வந்து திருச்செந்தூருக்கு வருடத்துக்கு 2 முறை செல்வதும், அதில் ஒரு முறை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும், பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் திருமணத்திலும் அரசு அமைப்பிலும் இந்த அரசியலமைப்பிலும் இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுவதுடன் வேலைக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக வீட்டிலே வந்து நான் சொன்ன அந்த படத்தை வைத்து திருச்செந்தூர் முருகர் பெருமானும் அல்லது தென்குடி திட்டை பெருமானுடைய திட்டை பகவானுடைய குரு பகவான் படத்தை வைத்து 5 அகல் பசுனை தீபம் ஏற்றுவது அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் தரும். வேலைக்கிழமையில் மிக மிக கவனமாக இருப்பது விசேஷமான பரிகாரத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மேல்மருவத்தூர் பக்கங்க, மேனக ராணி மேனகலட்சுமி திருமண தடைக்கு. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், சொல்லுங்க, கேளுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. 2 பேரும் நாங்க ட்வின்ஸ் சார். சரி. 30 வயசு ஆகுது. திருமண தடை சார். சரி, ராசி லக்னம்லாம் சொல்லுங்க. சிம்ம ராசி சார். மக நட்சத்திரம் சார். சரி. மேஷ லக்னம்ன்றாங்க, ஒருத்தர் ரிஷப லக்னம்ன்றாங்க. சரி, அதை பற்றி நீங்கள் கழட்டிக்காதீங்க. வேற இவ்வளோதான். இந்த அமைப்பில் திருமண அமைப்பு மட்டும் தடையாக இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். சரி, எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? மேல்மருவத்தூர் பக்கம் அருகுணம் கிராமம் சார். சரி, மேல்மருவத்தூரில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் 2 பேருக்குமே வந்து ரெகுலராக எப்பயுமே வந்து இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்து அந்த அம்மனை தரிசனம் செய்துட்டு பயபக்தியோடு அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து மேல்மருவத்தூரில் இருக்கிறனால திருவள்ளூரில் வீரராக பெருமாள் இருப்பார். அந்த வீரராக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதோட விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த 2 கோயிலுக்கு மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவது உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த திருமண தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான எளிய பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து நான் வேலைக்கிழமையில் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதை போல் அதே போல் அடுத்தது வந்து மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை மட்டும் சிவனுக்கு வில்வத்தையும் நல்லெண்ணெயும் கொடுத்து அர்ச்சனை செய்வது பெரிய அளவுக்கு வீரியத்தையும் அனுகூலத்தையும் நல்ல பலனையும் தரக்கூட பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே, என்னோட சிஸ்டருக்காக கேட்கணும் சார். சரிங்கம்மா. அவங்களுக்கு ஐந்திய நட்சத்திரம்,
சரி. கடகராசி, சிம்ம லக்னம். வயசு டேட் ஆஃப் பர்த் 5/4/1990. சரி, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து இன்னும் சரியா அமைய மாட்டேங்குது சார். ஸோ எங்கே இருக்கீங்க சார்? நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன். ஓசூர்லேருந்து பேசுகிறீங்க, பெங்களூர் இல்லைங்களா? ஆமாம், பெங்களூர் பக்கத்தில். சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட திருமண தடைக்கும் நீங்கள் ஓசூர்லேருந்து வெள்ளூர் உங்களுக்கு பக்கம். வெள்ளூரில் வந்து அந்த நாராயணிபுரம், ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய நாராயணி அம்மன் சன்னிதானத்துக்கு வந்து உங்கள் சிஸ்டரை வந்து ஒரு சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற சொர்ணலக்ஷ்மிக்கு பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் செய்துட்டு அந்த கோயிலில் பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணுறதோடு இல்லாமல் கோயிலில் 16 கிலோ பச்சரிசியை அங்கே இருக்கிற அன்னதானத்திற்கு கொடுப்பதும், அங்கே வேண்டுதல் செய்வதும், அந்த அம்பாள் படத்தை வாங்கி கொண்டு போயிட்டு தினமும் வைத்து கும்பிடுவதும் விரைவிலே வந்து அவங்களுக்கு எப்பேற்பட்ட தடையும் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். இதை மட்டும் செய்வது பெரிய அளவுக்கு விசேஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எல்லா சனிக்கிழமையிலும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயாருக்கு 7 தாமரை பூவை கொடுத்து அர்ச்சனை செய்வது விரைவிலே வந்து அவங்களுக்கு திருமண தடையை உண்டான பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து கால் பண்றீங்க? சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரி சார். சத்தமா பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். கன்னி ராசி சார். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். சரி, லக்னம். ஹலோ, கடக லக்னம் சார். சரி, யாருக்கு? எனக்கு தான் சார். சரி, என்ன வயசுங்க? வயசு வந்து 29/7/1979 சார். சரி, என்ன வேணும் சார்? இது வரைக்கும் தொழில் பண்ணிட்டு இருந்தோம் சார். சரி, தொழில் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு சார். லாஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ரொம்ப ஒரு சூழ்நிலை. அதான் நான் திருப்பி தொழிலே ட்ரை பண்ணலாமா, இல்ல என்ன திருப்பி வேலைக்கு ஏதாவது போயிடலாமா? சரி, அப்படிங்கறத கேட்கணும் தான் சார். இப்போ உங்களுக்கு வந்து இது கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம் இல்லையா? இல்ல சார், உத்திர நட்சத்திரம். சரி, கடக லக்னம். ஆனா சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பில் வந்து நிவர்த்தி இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நஷ்டமாயிடுச்சுன்னா ரெகுலராக வந்து மந்திராலயம் செல்வது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ஒரு வேலைக்கிழமையில் மந்திராலயத்தில் இருப்பது விசேஷம். எனவே வந்து புதன்கிழமை போயிட்டிங்கன்னா வேலைக்கிழமை இருந்துட்டு வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் தொடர்ச்சியாக தரிசனம் செய்வதும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி மண் என்று கிடைக்கும். அந்த துளசி மண்ணை எடுத்துன்னு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து அந்த துளசி மண்ணுக்கும் பூஜை காண்பிப்பதும், மந்திராலய ராகவேந்தருடைய காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மந்திராலயத்து உள்பிரகாரத்தை மட்டும் கும்பிடுவதோடு இல்லாமல் வெளிப்பிரகாரத்தில் 5 முறை வந்து 5 முறையை நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு விசேஷம் அனுகூலம் ஏற்படும். மந்திராலயம் மட்டும் போகாமல் மந்திராலயம் போயிட்ட பிறகு அங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கும். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னிதானத்திலும் போய் பசுனை கொடுத்து பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக தொழில் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். தற்சமயம் வேலைக்கு சென்றாலும் 9ஆம் மாதத்துக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் தொழில் வைக்கக்கூடிய அளவுக்கு விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துகிறோம். வேலைக்கிழமையில் மந்திராலய மகானை வழிபாடு செய்வதும், அவர் நாமத்தை அவருடைய போட்டோவை வைத்து தீபம் ஏற்றுவதும், வேலைக்கிழமையில் உணவு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மைத்லி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா. சார், என்னோட வந்து பேர் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. என் பேர் மைத்லி. சரி, என்னோடது மட்டும் ராசி இருக்கு, அவருக்கு இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. தெரியாது. என்னோடது கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். லக்னமா? லக்னம் தெரியல. சரி, என்ன வயசுமா? வயசு 30 வயசு. சரி, என்ன வேணுமா? மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் கல்யாணம் குழந்தை இல்லைங்க. சரி, எங்கே இருக்கீங்கம்மா நீங்க? ஐநாவரத்தில் இருக்கோம். ஐநாவரத்தில் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ரெகுலராக தொடர்ச்சியாம்மா ஒரு செவ்வாய்க்கிழமையும் சிரமம் பார்க்காமல் நீங்கள் வந்து ரெகுலராகவே வந்து எப்பாவது திருவேற்காடு அம்மனுக்கு வந்து 9 முறை தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. திருவேற்காடுக்கு தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் போயிட்டு வர்றது பெரிய விசேஷம்.
9 வாரத்தில் ஒரு வாரம் மட்டும் அம்பாளுக்கு அபிஷேகமும் எப்படியும் பச்சை கலர் புடவையை வந்து வஸ்திரமாக அம்பாளுக்கு கொடுப்பதும் பெரியவளுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை பயபக்தியோடு கும்பிடுங்க. மேலும் சிரமம் பார்க்காம நீங்களும் சாரும் வந்து கும்பகோணம் கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கா பரமேஸ்வரிக்கு சென்று அங்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வருவது விசேஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இவ்வளோ நேரம் நம்ம தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க. நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவரும் மீண்டும் மறுபடியும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.